ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட வீடியோவில் இது வரைக்கும் நெல்லுக்கு உரம் போடுறது, நெல் நாற்று நடுறது எல்லாமே பார்த்துருப்போம். அறுவடை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்துருப்போம். இன்றைக்கி அதே நெல்லை அரிசி எப்படி மாற்றலான்னு பார்க்க போகிறோம். எங்களோட ஊர் சைடு இந்த மாதிரி தான் இருக்குங்க. நெல் வேக வைக்கிற அண்டான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த மாதிரி தான் அடுப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கணும். 2 அண்டாவில் ஊற வச்சுருக்காங்க. காலையிலேயே ஊற வச்சுட்டாங்க. இதை நைட் டைமில் எடுத்து வேக வைக்க வேண்டியது தான். காலையிலேருந்தே நெல் ஊறுறதால நெல் நல்லா ஊறிடுச்சுங்க. அதே மாதிரி கருக்காய் தனியாக, நெல் தனியாக வந்துடுச்சு. அதில் இருக்கிற டஸ்ட்டு, அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ இனிமேல் இதை வந்து நல்லா அலசி விட்டு கருக்காயோட அந்த உமியெல்லாம் வெளியே போயிடும். நெல் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடுவாங்க. நெல் நாம் அறுவடை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நல்லா பழையதாகணுங்க. பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கணும்னா நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வைக்கணும். அப்போ தான் சாப்பாடு வந்து குலையாமல் நல்லா பழைய அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகும். வயல்லேருந்து அறுவடை பண்ணி நேரடியாக நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வரதால் அதில் இருக்கிற மண், தூசு, அழுக்கு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி 1 டே ஃபுல்லாக ஊற விட்டுட்டோன்னா அதில் இருக்கிற அழுக்கு, மண் எல்லாமே போயிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நெல் எந்தளவுக்கு நல்லா ஊறியிருக்குன்னு. ஓரளவு நல்லாவே அழுக்கெல்லாம் சுத்தமாக வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற நெல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அள்ளி வச்சுட்டு இந்த அண்டாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நெல் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துருவாங்க கையிலேயே. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலேயே பிளாக் கலர் மாதிரி ஒரு உமி வந்து மிதந்துட்டுருக்கும். அதுக்கு பேர் கருக்கா தவிடுன்னு சொல்லுவாங்க. கருக்கா தவிடுங்கிறது பார்த்திங்கன்னா கடைங்களே கிடைக்கும். மாட்டுத்தீவனம் விற்கிற கடையில் கருக்கா தவிடு தனியாக, நல்ல தவிடு தனியாக விற்பாங்க. அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிசி இருக்கிறதா பார்த்து நல்ல நெல்லை நம்ம அரைக்கும் போது நல்ல தவிடு கிடைக்குங்க. அதை நம்ம மாடுங்களுக்கு தவிடு தனியாக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டி விட்டுட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்புக்காக இந்த அண்டாவை வந்து ரெடி பண்ணணும். நெல் வேவிக்கிறதுக்காக அண்டா ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போது சாம்பலில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அண்டாவோட எல்லா சைடும் நம்ம தேய்ச்சி விட்டுக்க போகிறோம். அப்போ தான் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கறி பிடிச்சிடும், கழுவுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் அண்டா இருக்கும். 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி கம்பி வச்சுருப்பாங்க. இந்த கம்பி எதுக்காகனா, நம்ம நெல் வேவிக்கும் போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த அண்டா நம்ம வெறும் கையில் தூக்க முடியாது. 2 பெரிய சைஸ் குச்சி வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னா 4 கார்னருக்கும் 4 ஆள் வச்சு தூக்கி அப்படியே நம்ம வந்து நெல்லை கீழே கொட்டி தொலாவி விட்டுக்கலாம் அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. அண்டாவை வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 சைடு கார்னர்லேயும் அந்த எஜ்ஜு வந்து லைட்டாக தான் இருக்கணும். ரொம்ப அண்டாவை வந்து வச்சிட்டோன்னா ஒரு சைடு மட்டும் நல்லா வெந்துடும். அதனால் எஜ்ஜில் மட்டும்தான் இருக்கணும். சென்டரில் மட்டும் அடுப்பெரியிற மாதிரி இருக்கணும். அண்டாவை வச்சதுக்கப்புறமா ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு பக்கெட் தண்ணி மட்டும் ஊற்றி பார்த்துட்டோம். ஓரளவு நல்லா ஈவனாக இருக்குது. கொஞ்சம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நெல்லை வந்து உள்ளே கொட்டணும். இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான முறையில் பண்ணுறாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே நெல்லை விதைச்சி அறுவடை பண்ணி அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி நெல்லை வேக வச்சு அதை அரிசி ஆக்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கடையில் போய் நெல்லுன்னு அரிசி தனியாக வாங்கினது கிடையாது. இவங்க யூஸ் பண்ணுற நெல்லவே வந்து அடுத்த டைம் அறுவடைக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க, காட்டில் விதைக்கிறதுக்காக. அதே நெல்லை வந்து சாப்பாட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ அடுப்பெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 2 பக்கெட் நெல் அப்படின்னா 1 பக்கெட் தண்ணி வந்து ஊற்றி விட்டுருணுங்க. எல்லாத்தையும் ஈவன் பண்ணி விட்டுணும். அப்போ தான் ஈவனாக வேகும். நம்ம வச்சுருக்கிற நெல் வேவிக்கிற அண்டா வந்து ரொம்ப கார்னராக இருக்கணுங்க. ரொம்ப சென்டராக இருந்தாலும் ரொம்ப வெந்து சாப்பாடாகவே மாறிடும். ஒரு சில டைமு ரொம்ப ஓவராக அடுப்பு எரிஞ்சிடும். அதனால் கார்னராக வச்சு 4 சைடு மட்டும் வந்து தீ போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் சென்டரில் வந்து நம்ம விறகோ ஏதாவது சருகு இந்த மாதிரி வச்சா சென்டரில் மட்டும்தான் இருக்கணும். அதோட நெருப்பு மட்டும்தான் 4 சைடு கார்னருக்கு போகணும். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. 2 அண்டாவில் வந்து நெல் ஊறிட்டு இருந்திருக்கும். ஒரு அண்டா வேக வச்சு எடுத்தாச்சு. இது நெக்ஸ்ட் அண்டா. அந்த அண்டாவுக்கு இதே மாதிரி ப்ராசஸ் தான். 2 பக்கெட்டு நெல்லுன்னா 1 பக்கெட் தண்ணி ஊற்றி நல்லா ஈவன் பண்ணி விட்டுறணும். இந்த அண்டாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மூட்டையிலேருந்து 3 மூட்டை வரைக்கும் நெல் பிடிக்கும். 1 மூட்டை அரிசிக்கு 2 மூட்டை நெல் தேவைப்படுது. அப்போ நம்ம 2 மூட்டை அரிசி எடுத்து ஊற வச்சு பண்ணும்போது நமக்கு 1 மூட்டை அரிசி வரும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். நெல்லெல்லாம் போட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோங்க. இப்போது ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி விடணும். இந்த குத்தி விட்டது வழியாக வந்து ஆவி மேலே வரும். அதை வச்சு நம்ம வந்து
நெல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இனி ஒரே ஒரு ப்ராசஸ் தாங்க. ஒரு சாக்கு எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சி 4 கார்னரும் இன்செர்ட் ஆகிற மாதிரி, அதாவது கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி போட்டு விட்டுறணும். அப்போ தான் நெல் வேகும்போது நம்மளுக்கு ஆவி வர்றது ஈஸியாக தெரியும். இப்போ நம்ம அடுப்பாக தான் எரிக்க போகிறோங்க. அதாவது விறகு இல்லைன்னா ஏதாவது சருகு குச்சி இந்த மாதிரி தான் வச்சு எரிக்க போகிறோம். அப்போ அதோட புகையும் இந்த சாக்குலேருந்து வர நெல்லோட ஆவியும் ஒரே மாதிரி தெரியக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் சாக்கு போட்டு மூடி விட போகிறாங்க. மூடி விட்டாச்சு. இப்போ அடுப்பு எரிக்கிறதுக்கு தேவையான அளவு சருகு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. தென்னை மட்டை நம்மளுக்கு எது விருப்பமோ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப விறகு வச்சோன்னா ஒரு சைடு மட்டும் ஓவராக வெந்துடும். இந்த மாதிரி பரவலாக இருக்கிற மாதிரி வச்சோன்னா எல்லா சைடும் நெல் வெந்து வரக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம வச்சுருக்கிற சருகு பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் போய் நல்லா எரியிற மாதிரி தான். அதனால் நெல் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நல்லா நெல் வெந்து வந்துடும். இந்த சாக்கு வந்து எதுக்காக தொட்டு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாக்கு சூடாயிடுச்சு அப்படிங்கும்போது சீக்கிரமாக நெல் வெந்து ஆவி வெளியே வரும். அதுக்காக மட்டும் தான் தொட்டு பார்க்குறாங்க. அதுவும் பெரியவங்க மட்டும் தான் தொடுவாங்க. இப்போ அந்த சாக்குலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. அடுப்பு ஓவராக எரியறதால பக்கத்தில் போய் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இந்த நெல் எடுத்து சுத்தமான இடத்துல கொட்டி விட்டுருணுங்க. அடுத்த நாள் தான் ரைஸ் மில்லுக்கு கொண்டு போவாங்க. இந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ வந்து நான் பார்ட் 2வாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட கண்டினியூ வீடியோவில் பார்க்கலாங்க.